ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு ஒரு 1 month ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலியோட ட்ரிப்லாம் போயிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிளான்ஸை விரும்புகிறவங்க, நேச்சரை விரும்புகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டோட கார்டனை நான் காட்ட போகிறேன். அது கார்டன் சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச பிளான்ஸ் எல்லாம் நான் போகும்போது வரும்போது எல்லாமே நர்சரியிலேருந்து பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதில் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. நான் அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இவங்க சாங் ஆஃப் இந்தியா, சாங் ஆஃப் ஜமைக்கா அப்படின்னு சொல்லலாம். இது செமி இன்டோர் அவுட்டோர் பிளான்ட். ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது, செமியாக வைக்கணும். அப்படி வச்சா இந்த பிளான்ட் சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த எல்லோ அண்ட் க்ரீனோட பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இவங்க க்ராட்டன்ஸ் சொல்லுவாங்க, க்ராட்டன்ஸ் வெரைட்டிஸ். அண்ட் இது பெட்ரான்னுவாங்க. இதுவும் க்ராட்டன்ஸ் தான் இதில், ஆனால் அது பேரோட பெட்ரா. இது நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லோ க்ரீன்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது அதுக்கப்புறம் இவங்க செம்பருத்தி. இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, அம்மாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொலீகோட மேரேஜ்க்கு போயிருந்தாங்க, அவங்க பொண்ணோட மேரேஜுக்கு போயிருந்தாங்க. அப்போ அங்கே கல்யாணத்தில் கொடுத்த செடி. பட் ஆனால் அது குட்டியோண்டாக கொடுத்தாங்க. நான் வச்சதுக்கப்புறமா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதை பார்த்து. அண்ட் இது மல்லி. இது மல்லி, என்ன மல்லிக்காது? அடுக்கு மல்லி. எஸ், இது அடுக்கு மல்லியா, பார்த்தீங்களா பூத்துருக்கு. இதுவும் நான் தான் என் கையால் வச்சேன். அண்ட் இது இந்த பிளான்ட் துஜா. இதோட பேர் துஜா. அண்ட் இதோட காய் இந்த மாதிரி தான் காய்க்கும். இதில் இருக்க காய் இந்த மாதிரி காய்க்கும். ஸோ இதோட பேர் துஜா. அண்ட் திஸ் இஸ் நம்ம எல்லாருமே இந்த கேம் ஆஃப் த்ரான்ஸ் பார்த்துருப்பீங்களே, பட் இதோட பேர் க்ரௌன் ஆஃப் த்ரான்ஸ். ஸோ இது ஒரு க்ரௌன் மாதிரி வளரும். அந்த ஹெட்டில் இருக்க அந்த க்ரௌன் மாதிரி இந்த பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இப்படி வளரும். ஸோ அதனால் இதோட பேர் க்ரௌன் ஆஃப் த்ரான்ஸ். எவ்வளோ அழகாக இருக்கோ அது கீழே பார்த்தீங்களா எவ்வளோ முள் இருக்குது. பட் ஆனால் இது அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதுவும் மல்லி. இது இந்த மல்லி, என்ன மல்லி? இது நித்திய மல்லி. எஸ், இது நித்திய மல்லி. அண்ட் இது ரோஸ், ஒயிட் ரோஸ். அண்ட் திஸ் இஸ் ஆரஞ்ச் ரோஸ். அண்ட் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, கற்பூரவள்ளி. நம்ம த்ரோட்டுக்கு இல்லை ரொம்ப சளி அதிகமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது கற்பூரவள்ளி செடி. அண்ட் இவங்க இது டெசர்ட் ரோஸ் அப்படின்வாங்க. இது டெசர்ட் ரோஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோர் பிளான்ட். இது எப்படின்னா ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெருசாக வளரும். அது இப்போ சின்னதாக இருக்குது. இந்த ஸ்டெம் இவ்வளோ பெருசாக வளரும். பட் ஆனால் மேலே ரோஸ் கலரில் பூக்கும். இந்த ரோஸ் கலரில் பூ மாதிரி பூக்கும். இப்போ தான் கட் ஆகிடுச்சு. ஆனால் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். இந்த சின்னதுலேயே ஸ்டெம்மு பெருசாக வளரும், சூப்பராக இருக்கும். அண்ட் இது நார்மலாக அந்த இதில் இருக்கிற இந்த எல்லோ பூக்கள்லாம் பூக்கும்ல, நிறைய இடத்துல வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் இதோட நேம் எனக்கு தெரியல. ஸோ அந்த செடி இது. அண்ட் இது லெமன், ஹைப்ரிட் லெமன். ஸோ அதனால் இந்த ஹைப்ரிடு மாடியில் வைக்கணுன்றதுக்காக இந்த ஹைப்ரிட் லெமன். பட் ஆனால் இதில் கொஞ்சம் பூச்சிலாம் இதுவாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை ரெக்கவர் பண்ணணும். அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பூச்சி பட்டுருச்சு நிறைய. ஸோ இது ரெக்கவர் பண்ணணும். அண்டு இது இதோட நேம் ஏதோ ஒன்று. பட் ஆனால் இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. க்யூட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை லைனாக வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவும் அதே மாதிரி தான். இதோ இவங்கள பார்த்த மாதிரியே தான் இதுவும் ஒரு காம்பினேஷன்ஸ் அழகாக இருக்குது. ஒரு க்ரௌன் மாதிரி இருக்குன்றதுனால இதை வாங்கினேன். அண்டு இது கொய்யாக்கா. இது கொய்யாக்கா செடி. இது ஹைப்ரிட் கொய்யாக்கா. அண்டு எஸ், இதுவும் கொய்யாக்கா தான். பட் ஆனால் இந்த கொய்யாக்கா என்னென்னா, அம்மா அந்த கல்யாணத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது செம்பருத்தி அண்ட் கொய்யாக்கா எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த செம்பருத்தி நல்லா வளர்ந்துருச்சு. இந்த கொய்யாக்கா காஞ்சிடுச்சு. பட் ஆனால் நான் என் கையால் வச்சதுக்கப்புறமா இதுலேயுமே இது இலை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அம்மா செம்ம ஹாப்பி. ஸோ இது கத்தாழை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கத்தாழை. அண்ட் இது இது நாங்கள் என்னோடய மாமா வீட்டுக்கு போயிருந்தோம், திண்டுக்கலுக்கு. அங்கே
இந்த முருங்கை செடியை வந்து முருங்கை கிளையை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இங்கே மாடியில் வச்சு நிறைய பெருசாக வளரணுன்றதுக்காக. இந்த மஞ்சளை வந்து பூசினா சீக்கிரமாக துளிர் விடும் அப்படின்னு அம்மா சொல்லி, அதனால் அம்மா வந்து அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அண்ட் இவர் வந்துட்டு நியூ அரைவல். இவங்க வந்து நியூ அரைவல். ரெட் ரோஸ் நிறைய மொட்டு இருக்குது. நாளைக்கு நாளன்னைக்கு வந்து இதுவாகிடும், பூத்துரும். ரெட் ரோஸ் அண்டு இவர் வந்துட்டு பிங்க் ரோஸ். இவங்க வந்து பிங்க் ரோஸ். அண்டு இது வந்துட்டு என்னென்னா, இது வந்துட்டு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து என்னென்னா, லைக் நம்ம வேஸ்ட்டான காய்கறி அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி ஊறி கீழே ஃபில்டர் ஆகி வரும்போது அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து செடிங்களுக்கெலாம் ஊற்றினா அது இன்னும் வந்துட்டு செடி வந்து ஸ்ட்ரென்த்தாக வளரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து அவங்க வேலை பார்த்து வச்சுருக்காங்க. அண்டு எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம். அண்ட் உள்ளே ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, அதையும் காட்டுறோம் வாங்க. அண்ட் இது வந்து துளசி. அம்மாக்காக வாங்கிட்டு வந்தோம், அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ துளசி, அந்த துளசி மாடத்தோட. அண்டு இது வந்து அம்மா கையால் எடுத்து வெளியில் வைக்கணுன்றதுக்காக வெயிட்டிங். அம்மா வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து மணி பிளான்ட். இவங்க எல்லாருக்கும் தெரியல மணி பிளான்ட். அது என்னென்னா, நான் வாங்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாது, அது 3D வந்து வச்சா தான் அது நல்லா வளரும் அண்ட் காசு நிறைய இதுவாகும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்ட் இந்த கிளை வந்துட்டு ஆக்சுவலி நான் அங்கேருந்து சுட்டுட்டு வந்துட்டேன், இந்த ஒரு சின்ன கிளை மட்டும். ஸோ சாரி கைஸ் அவங்களுக்கு. அண்ட் இதெல்லாம் மூட்டை, மண் மூட்டை. அந்த மண் மூட்டையை வந்து இன்னும் ஒரு சில செடிங்கள்லாம் இருக்குது. லைக் இதில் வந்துட்டு தண்டுக்கீரை விதை அண்டு தக்காளி விதை, அப்புறம் வந்து வெண்டைக்காய் விதை, இது மூணுத்தையுமே இதில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், ஓகே. அண்ட் உள்ளே வாங்க, இன்னும் ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். இது வந்து சைனீஸ் எவர் கிரீன். இந்த பிளான்ட்டு இதெல்லாம் வந்து சைனீஸ் எவர் கிரீன். லைக் இண்டோரில் நம்ம இந்த ஹாலில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டு. அண்ட் இது வந்து எனக்கு பார்த்த உடனே இம்ப்ரெசிவ் ஆச்சு. இது பேர் என்னென்னா அல்தோரியம்னா. அண்ட் இதில் வந்து பிங்க் இருக்குது, ரெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அல்தோரியம் வந்துட்டு பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து இவரை வாங்கி அழகாக ஒரு டிவிக்கு முன்னாடி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அண்டு இவங்களாம் வந்துட்டு என்னென்னா, எனக்கு வந்து இவ்வளோ கிட்ட காட்டாத இவங்களாம் வந்து என்னென்னா, எனக்கு ஃபிஷ் வளர்க்க ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் ஒரு டைம் வந்து நிறைய ஃபிஷ் வளர்த்து அது எல்லாமே ஸ்பாட்டில் அப்படியே இறந்துருச்சு. ஸோ அதனால் அன்னிலேருந்து அது ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, வளர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கு வளர்க்க ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கும் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இது பண்ணுற அப்படின்வாங்க. அதனால் வந்து சரி குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பீட்டா ஃபிஷ்ஷஸ், ப்ளூ, ரெட்டு, அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கார். லைக் இவர் வந்துட்டு ஆல் கலர்ஸில் இருப்பார். இந்த பேட்டல்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஏஞ்சல் மாதிரி இருக்கும், பீட்டாலே ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்டு இவங்க வந்து எல்லோ பாம். லைக் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களெல்லாம். இவங்க தான் அந்த கப்புள். லைக் எனக்கு என்னென்னா, இப்போ லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் திருச்செந்தூர் போனோம். திருச்செந்தூர் போயிட்டு ஒரு 3-4 டேஸ் கழிச்சு தான் வந்தோம். பட் எனக்கு ஒரே பயம், லைக் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோமே, சாப்பாடு இல்லையே, என்ன ஆகும்னு. பட் ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே இதில் ஃபில் பண்ணிட்டேன், சாப்பாடு ஃபுல் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு தான் போனேன். பட் ஆனால் வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. உயிரோடு இருக்கா இறந்துருச்சான்ட்டு. பட் ஆனால் அந்த டோரை திறந்து உள்ளே போன உடனே கிக்கின்னு கத்துச்சு. கத்துன உடனே சப்பா ரெண்டும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி இந்த ஒயிட் வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு நான் ஃபுட்டு வைக்கும்போது வெளில பறந்துடுவார். ஆனால் பறந்துட்டு அப்படியே இங்கேயே சுற்றிக்கிட்டே இருப்பார், அவங்க லவ்வரை விட்டு பிரியாமல். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் மார்னிங் நான் எழுந்திருக்கும் போதே இவங்களோட சவுண்டு கேட்கும், கி அப்படின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சவுண்டை கேட்டு தான் வந்து நம்ம வந்து எழுந்திருப்போம். இப்போ நம்ம செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றலாம். பட் ஆனால் இது வந்து நார்மல் தண்ணி இல்லை, அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இது என்னென்னா அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து ஊற வச்ச தண்ணி. ஸோ இது வந்து செடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து அம்மா வச்சுட்டு போயிருக்காங்க. வெந்தயமும் போட்டிருக்காங்களாம். அன்றைக்கி எப்பயுமே நம்ம வீட்டில் வைக்கிற செடிங்களுக்கு வந்து என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். நம்ம ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வந்து அந்த ஈரம் இருந்துக்கிட்டே ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா செடி வந்து செத்துரும்.
அதனால் வந்து அந்த 1 டேக்கு அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுனேன். பட் நான் ரொம்ப லைட்டாக ஊற்றுறேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி மழை காலையிலே வந்துருச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த தண்ணியை மட்டும் லைட்டாக ஊற்றலான்னு சொல்லி ஊற்றுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்துட்டு விதைகள்லாம் வந்து இதில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். என்னென்ன விதைனா தண்டுக்கீரை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய். இது மூணுத்தையும் வந்து வெண்டைக்காவையும் தக்காளியும் வந்து அம்மா ஆல்ரெடி அதை விதையை மட்டும் எடுத்துகிட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. தண்டுக்கீரை வந்து நான் அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது மூணுத்தையுமே வந்து இது ஒரு பார்ட்டாக நம்ம வந்து போடுவோம். அண்ட் இந்த மண் வந்து எப்படின்னா ஆல்ரெடி மிக்ஸ் ஆன மண், லைக் எல்லா அந்த 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 எல்லாமே சேர்ந்து அந்த அது பேர் அந்த மிக்சர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது வெறும் நார்மல் மண் இல்லை, அந்த இதிலிருந்து எல்லாமே இருக்கிற மண் இது. ஸோ இந்த மண் போட்டுட்டு எஸ், இது வந்து தண்டுக்கீரை விதை, தண்டுக்கீரையோட விதை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து போடுவோம். ஓகே தான். ஸோ அந்த தண்டுக்கீரையோட விதையை வந்து எடுத்துட்டேன். அந்த விதையை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பாதி மண் வந்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு சைடு மட்டும் ஸோ இந்த ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த தண்டுக்கீரையோட விதையை போட்டிருக்கேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சென்டரில் வந்துட்டு வெண்டைக்காய். இது வந்து அம்மா வந்து வெண்டைக்காயிலேருந்து எடுத்து ஸோ காய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் அண்டு தக்காளி விதை வந்து வாங்கலை. பட் ஆனால் அம்மா வந்துட்டு ஒரு நர்சரி அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த தக்காளி பழமாக இருக்கிற தக்காளியை வந்து அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி அதை நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி அந்த விதை இருக்கிற மாதிரி அதை வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ட்டு. ஸோ அதையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். யா, ஸோ இது வந்து தண்டுக்கீரை, இது வந்து வெண்டைக்காய் அண்ட் இது வந்து தக்காளி போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து மண் போடணும். யா, இது வந்துட்டு இப்போ செட் பண்ணியாச்சு. இதில் வந்து தண்ணி எடுத்து அண்ட் இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். அந்த விதை வரைக்கும் போகிற லெவலுக்கு தண்ணி. யா, ஸோ யா, இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு எங்கே வைக்கலாம்? வச்சிடும். ஓகே, இன்னும் ஒரு 3-4 டேஸ் இல்லை ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ்க்குள்ளே மேபி அதிலிருந்து இது வரும், முளைக்கும். அதை முளைக்கும் போது நான் வந்து சொல்கிறேன். இந்த பேக் ஆக்சுவலி நான் எதுக்கு வாங்கினேன்னா, அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ஸோ அந்த முருங்கை கிளைக்கு வந்து அது சின்ன தொட்டியாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பேக்காக வைக்கணும்னுட்டு ஸோ அந்த நர்சரியில் போய் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்கில் வந்துட்டு அந்த முருங்கை கிளையை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இப்போது பா செம்ம வெயிட்டாக இருக்குமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா,
இது வந்து எப்படியும் ஒரு 2.5 மூட்டை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அண்டு ஒரு மூட்டை மண் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொட்டிடலாம். Yeah. இதுதான் அந்த கிளை. ஸோ அம்மா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு இன்றைக்கி வேறு ஆடி வெள்ளியாமே, ஸோ அதனால் இன்றைக்கி நட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. அதனால் இதே அதையும் இந்த மண்ணையும் அந்த மண்ணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். Yeah. இந்த புதுசாக வாங்கின மண்ணையும் அந்த பழைய அந்த தொட்டியில் இருந்த செம்மண்ணையும் சேர்த்து நம்ம வந்து மேலே இன்னும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே ஃபுல்லாக லோட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் இப்படி வாக்கா. நல்லா மண் போட்டுட்டு நல்லா அது டைட்டாக ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிடணும். எங்கள் அக்கா வந்து ஒரு 10 ஏக்கரில் வந்து பிளான்ட்ஸ்லாம் நட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மினி விவசாயி. அதனால் ஓகே, இது போதும். ஆமாம், எங்கள் அக்கா வந்து ஒரு பெரிய விவசாயி. ஒரு 10 ஏக்கரில் வந்துட்டு எல்லா பிளான்ட்டையும் வந்து வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே. காலையில் எழுந்து ஒரு தண்ணி ஊற்ற மாட்டாங்க.
ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட மாட்டாங்க, அந்த கிளிக்கு லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு போட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நான் மட்டும்தான் காலையில் எழுந்த உடனே அவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகிற கேரக்டர். விவசாயி விவசாயி. சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த ஒரு செடியை வந்து நான் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன், முதுகுலாம் வலிக்குது புதுசாக பண்ணுறதுனால. பட் ஆனால் அந்த விவசாயிங்கெல்லாம் வந்துட்டு டெய்லி ஒரு ஏக்கர் ஃபுல்லாக அவ்வளோ செடிங்களை நட்டு கிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. லைக் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே எல்லாமே வந்துட்டு இவ்வளோ ரிலாக்ஸ்டாக நம்ம இருக்கோம்ல, சாப்பாடு கீப்பாடு எல்லாமே வந்து. ஸோ அது எல்லாமே அவங்களுக்காக தான். அதனால் விவசாயிங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சமயத்தில் நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். என்னால் முடியல இந்த ஒரு இது ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே. ஸோ இந்த மண்ணெல்லாம் வந்து என் அக்கா க்ளீன் பண்ணிவிடுவா. ஓகே ஓகே, பாய் பாய். பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி. புரியல எது? இது எங்கே எதில் வைக்கணும்? இதில் வைக்கலாமா? இதில் சேர்த்து இது சேப்பக்கிழங்கு தானே? வீட்டில் சமைக்கிறதுக்கு வாங்கினது. அதில் வந்து சில இதில் வந்து இதுன்னு வந்ததுனால அது அம்மா அப்படியே. ஆனால் இது கூடயே வச்சா இதுவும் ஆகுமா? அது எதுவும் ஆகாதுன்னு படித்த மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு. வெயிட், அதில் மண் போட்டுரும். அழுத்தணும் 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 அழுத்தணும். அப்போ தான் சாயில் லூஸாக இருந்துச்சுன்னா இதுவும் ஆகாது. ஓகே ஃபைன். ஆஃப்டர் ஒரு 30 days கழிச்சு இதுலேருந்து செடி இது வரும், லீவ்ஸ் வரும். அப்போ நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகே ஓகே. ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் ஒரே பாட்டில் போடுறேன், அப்படி இல்லைன்னா இதை கட் பண்ணி போடுறேன். ஓகே பாய், டேக் கேர். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி செடிங்கள்லாம் வளங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது போர் அடிச்சதுன்னா ஏதாவது ஒரு செடி கூட வந்துட்டு லைக் ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க. லைக் பார்த்து அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. அவங்க வந்து ஒரு டைமும் வந்து அந்த பூக்கும் போது அது க்ரீனிஷாகவே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனாக இருக்கும். மார்னிங் எழுந்து வந்து இந்த ஃபுல் க்ரீனையும் பார்க்கும்போது. ஓகே, அது அப்படி தான். ஏதாவது லூஸ் ஸ்டாக் ஏதாவது விடுவா, அது எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகே பாய், டேக் கேர், ஹாவ் அ க்ரீனி.